வைத்தேன். படுக்கின்ற அறையிலே பாம்புகளை விடுத்தேன். உள்ளுகின்ற சாதத்திலே விஷத்தை கலந்து அது மட்டுமா மாரணாமலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அரக்கு மெழுகு கும்பிலிய கோபேதகம் கந்தக வெடி இப்படி சொல்லக்கூடிய பொருட்களை நெருப்புக்கு விரோதமான பொருட்களை சேர்த்து அரக்கு மாளிகை கட்டி ஐவராஜாக்களை குடிப்புகிற வைத்து புரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரி விடுத்து நான் தீவஞ்சி குளத்தில் மகாராஜா அவங்க தான் சாகலையே. 2 பேர் இருந்தா தானே சண்டை வரும். அதுல அவங்க தான் நீங்க தீ வச்சு பாத்தீங்க சாகல, பாம்பை விட்டு கடிக்க வச்சு பாத்தீங்க அப்பயும் சாகல. ஒருவேளை 2 பேர் இருந்தா தானே சண்டை, அவங்க தான் சாகலையே, நீ செத்துரு. அரங்க மாளிகை கட்டி ஐவராஜாக்களை குடிப்புற வைத்து அதிலே இருந்து தப்பித்து பிழைத்து எங்கே சென்றார்கள்? எங்க சென்றார்கள்? திருமாவளம் சென்று முன்னூத்தி மங்கலம் சென்று யாக சக்கராபுரம் என்று சொல்லக்கூடிய பாஞ்சால நகரம் சென்று பாஞ்சாலியை திருக்கல்யாணம் செய்தார்கள். இதை பார்த்த உடனே பாண்டவர்கள் அரங்க மாளிகையிலே இருக்கவில்லை என்று சொல்லி இப்பேற்பட்ட பெரியவர்கள் பார்த்து பாண்டவர்களை செய்த வந்தீங்க போதும் அவர்களுக்கு சேர வேண்டிய நாட்டை கொடு என்று சொல்ல நிறைந்த காடு சுண்ணாம்புக்கள் மோடி இப்பேற்பட்ட நாட்டை நான் பங்காக கொடுத்தேன். யாரும் செய்ய முடியாத ராஜசுயாகத்தை செய்து தர்மங்கிறானே அவனுக்கு யாருக்கு கிடைக்காத சாப்பாடு கிடைத்ததெல்லாம் மந்திரி. அதனால சனி மாமனை அழைத்தேன், ஆலோசனை செய்து நான் என்ன செய்தேன்? நான் பகடாயாடி விருந்து கெட்டு வரவழைத்து சூதினால் பகடையாடி பாண்டவர்களை 12 பொருளை தோட்டமிடினார். 12 வருஷம் வனவாசம். எங்க மாமா தகடி சொன்ன கட்டளை பிரகாரம் ஓர் ஆண்டாக்காத வாசம் நாட்டிலே கண்மறைவாக கழிக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டவர்களை ஓட்டி வைத்தேன். அந்த பாண்டவர்கள் காட்டுக்கு சென்று அவங்க சாகக்கூடாதா? அந்த காடகத்திலே சென்றார்களே பாண்டவர்கள் ஒரு மலம்பாம்பு எடுத்து முழங்க கூடாதா? அந்த பீமை கிளாயில ஏறி பழத்தை பறிச்சு வருவானு அந்த கிளாய் முறிந்து வந்து அவன் சாக கூடாதா? 12 வருஷத்தை கழித்து ஓர் ஆட்டாக்காத மாசத்தை கழித்து பங்குள்ளபடி பாதி நாட்டை கேட்டார்கள். யாரு வந்து யாரு முதலாக உலக மகாமுனி வரை தூதாக அனுப்பி வைத்தான். நாடு கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பிள்ளை பாசத்திற்கு நாடு கொடுப்பான் என்று அள்ளிக்கு மற்றவனுக்கு அந்த பிள்ளைந்தனை யாரு புலியேந்திரனை தூதாக அனுப்பி வைத்தான். நாடு கொடுக்க முடியாது போடா அப்படி என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக யாரு வந்தா? யாரு அவன் வந்தானா? அவன் யாரு? அந்த கஞ்சாமல கண்ணன் என்று சொல்லக்கூடிய அவனாகிய கண்ணு என்னிடத்திலே தூதாக வந்து துரியோதனா பாண்டவர்கள் நீ சொன்ன பிரகாரம் பகடையிலே தோட்ட பாண்டவர்கள் கானகத்திலே கழித்து விட்டார்கள். அவருக்கு சேர வேண்டிய நாட்டை கொடுத்து விடு என்று சொன்னா நான் கொடுத்தனா? கொடுப்பனா? நீ என்னவா ஆளு? நீ என்ன அங்காளியா? நீ பங்காளியா? சாத்தல போட்டனியா? சொல்றா சாத்தல போட்டனா? போடா கொடுக்க முடியாது அப்படி என்று சொன்ன உடனே கெஞ்சி கேக்குறான். எப்படியா கெஞ்சி கேக்குறான்? பஞ்சவர்க்காக வந்து கெஞ்சி பாண்டவருக்காக நாட்டை கொடு என்று சொன்ன உடனே நாடு கொடுக்க முடியாது.
10 8 18 நாள் சண்டை சண்டை 18 நாள் சண்டையிலே 19வது நாள் எவன் உயிரோடு இருக்கிறானோ அவனுக்கே இந்த நாடு சொந்தம் என்று சொல்லி மந்திரி ஐயோ மந்திரியாரே கடபலிக்கு வாடா மகனே என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையிலே ஓடோடி சென்று அரவான் வருவதற்கு நேரமாகிவிட்டது என்று சொல்லி காளி கோயில் அருகாமையிலே சென்று பார்க்கிற போது பாண்டவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்து அரவானை பலி கொடுத்து விட்டார்கள். அதனால என்ன செஞ்சீங்க? பட்டத்திலே இருக்கக்கூடிய வெள்ளானையை கொண்டு வந்து பலி கொடுத்து அந்த வெள்ளானை சொல்லுது, டே படுபாவி பலி கொடுத்தால் பட்டத்தை ஆளக்கூடிய அரசனுக்கு ஆகாது என்று சொல்ல நான் அதை கேட்டனா? அந்த யானை சொல்லுச்சு, நான் கேட்டனா? நான் கொண்டு வந்து பலி கொடுத்து முதல் நாள் சண்டை மட்டும் எனக்கு வெற்றி. முதல் நாள் சண்டை மட்டும் எனக்கு வெற்றி. 10 நாளிலே பாட்டனாராக வந்தார் பீஷ்மர் மடிந்தார். 12 மகதத்தவன் மடிந்தார். 13 60 பிள்ளைகள் மடிந்தது. 14 என் தங்கை குரசன் சைந்தரசன் மடிந்தார். 15 என் தம்பி துச்சாதனன் மடிந்தார். விடிந்தால் 16 நாள் சண்டை. யார் சண்டைக்கு போறது? யாரை எப்படி மடிப்பது? எங்க மாமன் கிட்ட ஒரு வாசனை போய் கூட்டிட்டு வா. Take
மக்கள் டிவி சார்பாக உண்மைதான். மக்கள் டிவி நம்ம மண் வாசனையை விட்டு போக கூடாது என்று சொல்லி மக்கள் டிவி சார்பாக ரெட்டிப்பட்டி மாநகரத்தில் உண்மையா? அருள் வெங்கடேஷ் ஜாகிர் மூவரும் சேர்ந்து நமது மண் வாசனையை இந்த நாடு முழுக்க பரப்ப வேண்டும் என்று சொல்லி நமக்காக இந்த நாடகத்தை விடுத்திருக்கிறார்கள். உண்மைதான். அப்படி எதிர்பார்க்கிறோம். பாலாய வரவிஜயன் சொல்லக்கூடிய இந்த வளர்ப்புக சபைக்கு முன்பதாக நான் வருகிற போது யார் என்பதை விளக்கம் அடியனுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆகட்டோடியா மாமா வந்துட்டாரு. நல்லா உயர்ந்த சமாதானமா குடுறாங்க. எதிர்கொண்டு அழிக்கலாமா? ஆகட்டுங்க. நீங்கெல்லாம் வாழ்க, பாண்டவர்களான நாசம், உங்களுக்கு தாசம், அவங்களுக்கு நாசம். நான் குஸ்குஸ்னு பேசும் போனி கூடி கூடி பேசும் மாமாவுக்கு உயிரின சமாதானம் கொடுத்து விட்டாயா? மாமா உக்காரு மாமா. ஆவிட்டாவிட்டு நம்பி உட்காரலாமா? அப்படி உக்காரு உயர்ந்த சமாதானம். Yeah.
இந்த மாமாவுக்கு சிறந்தாங்கி கரந்தாங்கி உனக்கு செய்திருக்கிறாய் அல்லவா? ஆமா. இல்லையா? கேட்டா? மருமகன் தெரியாதா? ஓய். ஐயா தனியா கூட விலகு வந்தே. ஐயா தனியா திரும்பா. தனியா கூட விலகு வந்தே. தனியா திரும்பா. மருமகன் தெரியாதா? மாமா. என்னுடைய ஒன்பது கவலைகளபடியா கணிதபடினால் எந்தனைக்கு இந்த மகுடமுடி முடிக்க சொன்னமாகட்டும் எனக்கு எழுதுறியா உண்மையா ஏயா மாமா. ஆ, இப்படி இந்த மகிழ்முடி உனக்கே சொந்தம் என்று சொல்கிறாயே. என்னய்யா? ஆ, இன்னைக்கு எப்படி இருக்கிற? யோ, என்னய்யாப்பா அடிச்சிட்டு? யா சொல்லு மாமா. மருமகன் ஏய், அதனால ஒரு சந்தேகம் கேட்டுட்டு வா கேளு, கேளு, வாங்கிட்டு கேளு. வா அடக்க விவரம் என்னவோ ஐயம்மய்யா, அடக்க விவரம் என்னவோ அடக்க விவரம் அந்த முழுமையான ஜெகடி மாமன் வர வேண்டும் என்று அழைத்த நோக்கங்கள் என்ன? உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதுக்கு? மாமா. ஐயா பெருமை சேர்த்தவனி மாமா. நான் பிள்ளையாய் பிறந்தியானோ. அறிவது அறிந்தவனோ.
சண்டைக்கு சென்றவர்கள் ஒருத்தர் கூட திரும்பி வரலையே. மருமகனை தெரியாதுடா. செத்திருந்த சீமார்கள் மாண்டிருந்த வண்ணங்கள் திரும்பி வானா வரப்போறது கிடையாது. அதனால அஞ்ச விட அந்த காலத்துல ஒரு 50-60 வயசு கூட இருக்க முடியல. 886 வயசு. ஆமா, அவன் கிழவன் நாளாய் போச்சு. நிறைய போலாம். எங்க போறது? ஆமா. பாட்டன் மனிதான். 12 பகதத்தான் சொல்லும் மனிதான். எனது நண்பன் 13 63 பிள்ளைகள் மடித்தது. 14 நாள் சண்டையிலே யார் மடித்தது? என் தங்கை புருஷனாக வகி வரக்கூடிய சைதரசன் மனிதான். 15 நாள் சண்டையிலே என் தம்பி ஆகிய துச்சாசனம் மடிந்தான். மாமா மருமகே, இன்று 16 நாள் சண்டை மாமா. ஐயா, இன்று நான்
சண்டை ஏன் விற்குரு என்று சொல்லக்கூடிய தோணாச்சாரி 105 பேர்களுக்கு குரு அவரு இன்று 14ஆம் நாள் சண்டையிலே அவரை சண்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லணும். ஓடோடி சென்று என் மனைவி கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம்.